ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு நம்ம கிச்சனில் சுவையான இனிப்பு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன்னு நெய் விட்டுருக்குறேன். இந்த கப்பில் ஒரு அரை கப்பு பாசிப்பயிறு எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், ரொம்ப வறுத்துடக்கூடாது. இப்போ இந்த கப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன், அளவு கப்பாக. அதில் ஒரு கப்பு பச்சை அரிசியை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நான் 4 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பால் ஆட் பண்ணும்போது இதுக்கு நல்ல ஒரு க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி போட்டு நம்ம மூடிடலாம். 3லிருந்து 4 விசில் வர்ற வரையிலும் நம்ம வேக வைக்கலாம். இதற்கிடையில் நம்ம ஒரு பேன் வச்சு 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதை போட்டுட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது ஏன் செய்கிறோன்னா, வெல்லத்தில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், அதுக்காக அது கலங்குற வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ கலங்கிடுச்சு. இப்போ நான் நல்லா ஃபில்டர் பண்ணுறேன். இப்போ பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுக்கினேன். ஒரு 20லேருந்து 25 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் உலர் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. குக்கரு 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ப்ரெஷர் எல்லாம் போன பிற்பாடு மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு. பாசி பயிரும் அரிசியும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்குது. இப்போ ஃபில்ட்ரு பண்ண அந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு எல்லா வெள்ளை கரைச்சலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடு ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா குழஞ்சி வந்திருக்குது பாருங்கள். இப்போ உருக்கிய நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்முடைய ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ மணமாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் அதிகமாக இனிப்பு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.